வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. ஆஃப் லேட் தலைமுடி சம்பந்தமான பெரிய இஷ்யூ என்னன்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ். இந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல தலைமுடிய நல்ல மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, அதாவது பராமரிப்பு அப்படிங்கறதே இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹேர் எப்பவுமே கொஞ்சம் கூட அதுல எண்ணெய் பசை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது, அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது. மூணாவது தலைமுடிய நல்லா உச்சியில ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் நுனி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வராம ஹாஃப்ல அப்படியே நிறுத்திடுறது. நாலாவது பாத்தீங்கன்னா இவங்க தலைய எப்பவும் விரிச்சு போட்டுட்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன்ஸ் ஃபார் த ஸ்பிளிட் எண்ட்ஸ். பட் இதுக்கு தீர்வு என்னன்னா ஒரே தீர்வு தான், பெரிய பிரச்சனையே கிடையாது. இவங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா ரெகுலரா ஒரு தேங்காய் எண்ணெயா இருக்கலாம், இல்ல கரிசலாங்கண்ணி தைலம் மாதிரி ஈவன் எங்க கிட்ட கூட இருக்கு, அதை கூட நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆயில ஒரு 6 டிராப்ஸ் அது போதும். அதை எடுத்து டெய்லி தலை உச்சியில வச்சு எங்கேயான ஒரு இடத்துல லைன் கோணவகடு எடுத்துக்கலாம், இல்ல சென்டர் லைன் எடுத்துக்கலாம், அவங்க இஷ்டம். அத மாதிரி எடுத்து உச்சிலேந்து நுனி வரைக்கும் நல்ல நெருக்கமா பற்கள் இருக்கிற சீப்பு முதல்ல வாங்கி அதை வச்சு டெய்லி ஒரு டைம் வாரி, நிறைய ஹேர் இருக்கிறவங்க, பின்னல் போட்டுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க பின்னல் போட்டு எண்டுல ஒரு நாட் இல்லாட்டா பேண்ட் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். தலை ஹேரை கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க அவங்களும் இதே தான், பட் எண்டு வரைக்கும் வாடுறத பழக்கமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்க்கும்போது ஒரு 1 or 2 monthsல உங்களுக்கு தெரியாம இருந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் தானாவே காணாம போயிடும்.